உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களையும் இணைக்க வேண்டும் என கோரி தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினர் சென்னையில் 8வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், தற்போது உள்ள சூழல் குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தமிழக அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை இணைக்க வேண்டும் என்றும், ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு குறைந்தபட்ச 15,000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் ஊராட்சி செயலாளர்கள் 8வது நாளாக சென்னையில் தொடர் போராட்டத்தை என்பதை நடத்தி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் இன்று 8வது நாளாக சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகையில் ஊராட்சி செயலாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களில் எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் பதாகைகள் ஏந்தியபடியும் முகத்தில் முகக்கவசங்கள் அணிந்து, அதாவது கருப்பு முகக்கவசத்தை அணிந்து தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நேற்று 7வது நாளாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட 1800 ஊராட்சி செயலாளர்கள் மீதும் வடக்கு கடற்கரை போலீசார் வழக்கு பதிவு என்பதும் செய்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று 8வது நாளாக சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகையில் ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தை குறித்து அவர்கள் தெரிவிக்கையில் குறிப்பாக தங்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசு உடனடியாக சேர்த்து அரசாணை என்பதை வெளியிட வேண்டும் என்றும், ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு சுமார் ஓய்வூதியம் 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி தான் சென்னையில் தொடர்ந்து 8 நாளாக போராட்டம் நடத்தி வருவதாக ஊராட்சி செயலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். தற்போது வரை அரசு சார்பில் தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் உடன்பாடு என்பது எட்டாமல் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றும், தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை சென்னையை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் நாங்கள் பொங்கல் பண்டிகையை எங்கள் போராட்டத்தில் தான் கொண்டாடுவோம் என்ற ஒரு எச்சரிக்கையும் தமிழக அரசுக்கு விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசின் பல்வேறு திட்டங்களை ஊராட்சி செயலாளர்கள் தான் மக்களிடம் கொண்டு சேர்த்ததாகவும், உடனடியாக இப்படிப்பட்ட வேலையை நாங்கள் செய்து வருகிறோம், ஆனால் தங்களது நியாயமான கோரிக்கையை தமிழக அரசு தற்போது வரை ஏற்கவில்லை என்றும் நிராகரித்து விட்டது என்றும் வேதனையை தெரிவிக்கிறார்கள். உடனடியாக தங்களை அழைத்து பேசி தங்களுக்கு தேவையான நீதியை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், உடனடியாக அரசு சார்பில் அரசாணை வெளியிடவில்லை என்றால் எங்களது போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி இருக்கும் என்றும் தற்போது தொடர்ந்து 8வது நாளாக போராடி கொண்டு இருக்கின்றோம். தற்போது வரை எங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்று அவர்கள் வேதனை என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் இந்த பகுதியில் 500க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் தற்போது இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதே சமயம் பலத்த போலீசாரும் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை கைது செய்யும் போக்கில் காவல்துறை தற்போது இன்னும் சற்று நேரத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு இந்த பகுதியில் அனுமதி என்பது மறுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் இவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு அவர்களை கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம் அல்லது தனியார் மண்டபத்தில் அடைக்கும் பணியிலும் காவல்துறை ஈடுபட இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர்கள் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இன்று போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களது 2 அம்ச கோரிக்கை நிறைவேறும் வரை சென்னை விட்டு வெளியேற மாட்டோம் என்பதுதான் இவர்களின் பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. அபிராமி, கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.